உத்தரவின் அடிப்படையில் 9வது அறிவிப்பாக ஒரு சிறப்பு அறிவிப்பை இங்கே வெளியிடுகின்றேன். தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகளின் எண்ணிக்கையை 500 கடைகளை இந்த ஆண்டு குறைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை இந்த அவையிலே வெளியிடுவதில்லை. முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் விடுதலை குறைக்கப்படுகிறது. 500 கடைகள் இந்த ஆண்டு குறைக்கிறோம். அறிவிப்பாதான் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மேலதிக விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதாவது எரிசக்தி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு தொடர்பான மானிய கோரிக்கைக்கான விவாதம் நடைபெற்று பதிலுரை முடிந்ததற்காக பின்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதிலும் குறிப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை மூலமாக வெளியிட்ட அறிவிப்புகளில் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய மதுபான சில்லறை விற்பனை கடையினுடைய எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பான அறிவிப்பில் 5329 சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் இதில் தகுதியான 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படும் என்ற அறிவிப்பையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 9 புதிய அறிவிப்புகளை அதில் வெளியிட்டதில் இதில் 5329 சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படும் என்றும், அதே போல தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய 6648 மேற்பார்வையாளர்கள், 14794 விற்பனையாளர்கள் மற்றும் 2876 உதவியாளர்கள் விற்பனர்களாக இருக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும்போது 24318 மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்களுக்கான தொகுப்பூதிய முறையில் பணியாற்றி வருவதாகவும் அந்த புதிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கான ஊதிய உயரும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார். இதில் ஊதியத்தை பொறுத்தவரை மேற்பார்வையாளர்களுக்கு 1100, விற்பனையாளருக்கு 930, உதவி விற்பனையாளருக்கு 840 என மாதம் கூடுதலாக உயர்த்தி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டார். இதற்காக ஆண்டு ஒன்றுக்கு 31 கோடியே 57 லட்சம் கூடுதலாக செலவாகும் என்றும் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய சில்லறை விற்பனை கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்ற அறிவிப்பு உள்ளிட்ட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதே போலதான் குறிப்பாக எரிசக்தி துறையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, அனல் மின் நிலையங்களில் செயல்திறன் மேம்படுத்துதல், தேரோடும் வீதிகளில் புதைவிட கம்பிகள் அமைத்தல் உள்ளிட்ட 31 புதிய அறிவிப்புகளையும் எரிசக்தி துறையின் சார்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டார். அதில் 1,50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய இந்த ஆண்டிலேயே 50,000 மின் இணைப்புகள் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு